கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 யோவான் 2:26. 1 John 2:26. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன, உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் விதமாக உங்களை வஞ்சிக்கக்கூடிய பொல்லாத காலம். அதனால் வஞ்சிக்கிறவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. என்ன, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய காலம் வரும். மத்தேயு 24வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் பார்த்தோம். அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்தாரு. காலம் கொடிய காலம் வரும். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. தீமோத்தேயுக்கு எபேசு சபைக்கு எழுதும்போது தீமோத்தேயு மூலமாக சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்போ என்ன, இப்படிப்பட்ட மக்கள் வஞ்சிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட மக்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:5 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. என்ன, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் 4வது அதிகாரம் 1வது வசனம், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறது என்ன? நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. காரணம் என்ன? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி. யூதா அதனால தான் எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? யூதா நிருபத்தில் 3வது வசனத்தில், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. என்ன, நான் பொதுவாக விசுவாசத்தை குறித்து எழுத நினைச்சேன். ஆனால் உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுத வேண்டியது அவசியமாக கண்டது என்று சொல்லக்கூடியதா. அப்போ இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய விசுவாசத்துக்காக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். வேதவசனம் எழுதின 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளவுக்கு நெருக்கமாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தெய்வீக தன்மையும் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை ரட்சிப்பையும் இழக்கும் விதமாக அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க? மாறுபாடானவைகளை போதித்து அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்கள் பக்கமாக மக்களை இழுத்து கொள்ளக்கூடிய காரியம். எனக்கு அருமையானவர்களே, இதை நம்ம நல்லா தெரிஞ்சிடும். இது வஞ்சிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கை. ஏன்னா யோவான் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அநேகர் இன்னைக்கு வஞ்சிக்கக்கூடியவர்களாய். ஒரு சரியான ஊழியம் எதில் தெரியுமா இருக்கணும்? ஜனங்களை கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கணுமே ஒழிய தங்கள் பக்கம் கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துக்கிட்ட போங்கன்னு. நாங்கள் இந்த யூதா நிருபத்திலேருந்து ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வசனங்களுக்கு எவ்வளவு பெரிய இது எழுதியிருக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கத்துக்குள்ளே இது எழுதியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நம்மை விசுவாசத்தில் போக முடியாதபடி, தேவனோடு இசைந்து வாழ முடியாதபடி, தேவனை நாம் உண்மையாய் பின்பற்ற முடியாதபடி வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் உண்டு.
இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்து வழிநடத்துகிறவர்கள் அநேகர் உண்டு. நீங்க சர்வ ஜாக்கிரதையாக வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவரோடு சேர்ந்து நீங்கள் எப்பொழுதும் வாழக்கூடிய மக்களாய் உங்களை இந்த வஞ்சனையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வசனத்தில் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு தேவனுக்கென்று உண்மையாக முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 13:13 சொன்னது போல நீங்கள் நிற்கக்கூடிய மக்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் வஞ்சித்து விடாதபடி, மற்றவர்களால் வஞ்சிக்கப்படாதபடி தங்களை பாதுகாத்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.